இறை இயேசுவில் பிரியமுள்ள மாதா தொலைக்காட்சியின் அனைத்து நிகழ்ச்சிகளையும் ஆவலோடு பார்த்து கொண்டிருக்கிற அன்பு நேயர்கள் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம். இந்த நாள் முழுவதும் இறைவனின் உடனிருப்பை நீங்கள் உணர்ந்து வாழ்ந்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன். இன்றும் ஓர் அருமையான சிந்தனையைத்தான் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். கடவுள் நம்மை அற்புதமான மனித பிறவிகளாக படைத்திருக்கிறார். நாம் ஒருவரையொருவர் அன்பு செய்து வாழ வேண்டும் என்பதுதான் கடவுளின் விருப்பமாக இருக்கிறது. கடவுளின் விருப்பத்தை நிறைவேற்றாது நமது விருப்பத்தை மட்டும் முதன்மையாக கொண்டு நாம் இயங்கிக் கொண்டிருக்கிறோம் என்றுதான் சொல்ல வேண்டும். நம்மை ஆட்டுவிப்பதும் உருவாக்குவதும் நமது சிந்தனைகள்தான் என்ற தெளிவை பெற வேண்டும். அன்பு என்கிற உணர்வை விட வெறுப்பு என்கிற உணர்வு மேலோங்கி விடுகின்ற பொழுது எதிர்மறை சிந்தனைகளும் மேலோங்கி இருக்கும். தொடர்ச்சியான இந்த எதிர்மறை சிந்தனைகளே நமது அழிவுக்கான அல்லது பிறரை அழிப்பதற்கான பாதையை செம்மையாக அமைத்து கொடுக்கும் என்பதில் எந்தவிதமான சந்தேகமும் இல்லை. கண்டிப்பை வெறுப்பவர் மரணமடைவர் என்கிறது நீதிமொழிகள். எனவே எதனையும் வெறுக்காது அன்போடு பார்க்க நம்மை பயிற்றுவிப்போம். அப்போதுதான் இறையாசீர் நம்மில் நிறைவாய் தங்கும் என்பதை புரிந்து கொள்வோம். நம்பிக்கை குறையும் போதுதான் மனிதன் தவறான பாதையினை பின்பற்றுகிறான். எனவே சரியான பாதையில் செல் என்கிறார் தந்தை பெரியார். நம்பிக்கை இருக்கும் வரை தோல்விகள் நம்மை தொடக்கூட யோசிக்கும் என்கிறார் ப்ரூஸ்லி. ஒருவரின் மீது நாம் கொண்டிருக்கும் அன்பு அவர்களை ஏற்றுக்கொள்ள வைக்கிறது, நம்ப வைக்கிறது. அதேபோல அவர்கள் மீது நாம் கொள்ளும் வெறுப்பு அவர்களை ஏற்றுக்கொள்ள மறுக்கின்றது. அவர்கள் மீதான நம்பிக்கையை சிறிது சிறிதாக இழக்கச் செய்கின்றது. எனவே மற்றவர்கள் மீது நம்பிக்கை வைப்போம், அவர்களை மனதார அன்பு செய்வோம். நாம் தீர்ப்பிடுகின்ற போது கூட விருப்பு வெறுப்பின்றி தீர்ப்பிட வேண்டும். ஏனெனில் இவ்வுணர்வுகள் நம்மை ஆட்கொள்கின்ற போது நம்மால் சரியான தீர்ப்பை அளிக்க முடியாது. காரணம், விருப்பமோ அல்லது வெறுப்போ நம்மை நீதியான முறையில் தீர்ப்பிடுவதை தடுத்துவிடும். ஆக வெறுப்புணர்வு எல்லா நிலையினருக்கும் எதிர்மறை விளைவுகளை உண்டாக்குகின்றது என்பதை புரிந்து கொண்டு அனைவரையும் அன்பு செய்ய நம் மனதை பயிற்றுவிப்போம். ஒரு நாள் சாலையோரத்தில் விழுந்து கிடந்த ஒரு மனிதனை அன்னை தெரசா கழுவி துடைத்து தூய்மைப்படுத்தி கொண்டிருந்தார். மிகவும் குற்றுயிரான நிலையில், நலிவுற்ற நிலையில் அந்த மனிதன் இருந்தான். இதனை பார்த்த ஒருவர், இன்னும் சிறிது நேரத்தில் இறந்து போய்விடும் இம்மனிதனுக்காக ஏன் நேரத்தையும் பொருளாதாரத்தையும் செலவு செய்கிறீர்கள் என்று கேட்டார். அதற்கு அன்னை தெரசா, இவன் இறக்கும் போதாவது அன்பு என்றால் என்ன என்பதனை தெரிந்து கொள்ளட்டும் என்றாராம். இதைத்தான் மத்தேயு நற்செய்தியில் மிகச் சிறியோராகிய என் சகோதரர் சகோதரிகளுள் ஒருவருக்கு நீங்கள் செய்வதையெல்லாம் எனக்கே செய்தீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என இயேசு கூறுகிறார். நாமும் நம் வாழ்வில் பிறரன்பு இல்லாமல் இறையன்பு இல்லை என்பதனை அறிந்து உணர்வோம். அண்டை வீட்டாரின் வளர்ச்சியில் ஆனந்தமும் அக்களிப்பும் காணும் மேன்மைமிக்க மனிதர்களாய் மாறுவோம். இன்றைய தினத்தை எடுத்துக்கொள்வோம். இந்த நாள் முழுவதும் நாம் மற்றவர்களின் மீது வெறுப்பு கொண்டு வாழ்ந்தோமா என்று யோசித்து பார்ப்போம். மேலும் இந்த நாளில் நமது செயல்பாடுகள் எப்படிப்பட்டதாக இருந்தது என்று நம்மையே நாம் கேட்டு பார்ப்போம். இன்று நீங்கள் இயேசுவை பற்றிய நற்செய்தியை அறிவித்தீர்களா? உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். இன்று நீங்கள் ஆண்டவருக்கு அஞ்சி நடந்தீர்களா? குழந்தாய், நீ செய்வது அனைத்தையும் பணிவோடு செய். அவ்வாறாயின் கடவுளுக்கு உகந்தோர் உனக்கு அன்பு காட்டுவர். இன்று நீங்கள் கடவுளின் கட்டளைகளை கடைபிடித்தீர்களா? என் கட்டளைகளை ஏற்று கடைபிடிப்பவர் என் மீது அன்பு கொண்டுள்ளார். என் மீது அன்பு கொள்பவர் மீது தந்தையும் அன்பு கொள்வார். நானும் அவர் மீது அன்பு கொண்டு அவருக்கு என்னை வெளிப்படுத்துவேன். இன்று நீங்கள் மற்றவர்கள் துன்பத்தில் பங்கெடுத்தீர்களா? மகிழ்வாரோடு மகிழுங்கள், அழுவாரோடு அழுங்கள். இன்று நீங்கள் பெற்ற நன்மைகளுக்காக கடவுளுக்கு நன்றி கூறினீர்களா? எல்லா சூழ்நிலையிலும் நன்றி கூறுங்கள். உங்களுக்காக கிறிஸ்து இயேசு வழியாய்
கடவுள் வெளிப்படுத்திய திருவுளம் இதுவே. இன்று நாம் இறைவனுக்கு ஏற்புடைய செயல்களை செய்திருந்தாலும் சமயங்களில் அவருக்கு எதிராகவும் செயல்பட்டு பாவத்தில் விழுந்திருப்போம். அத்தகைய தருணங்களுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு கேட்டு மனத்துயர் மன்றாட்டை ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக்கொள்ள மன்றாடுகிறேன். ஆமேன். மனத்துயர் மன்றாட்டை ஜெபித்ததன் வழியாக இறைவனிடமிருந்து மன்னிப்பை பெற்றிருப்போம் என்ற நம்பிக்கையோடு இறை வேண்டலில் இணைவோம். இறைவா இறைவா எமக்கு துணை புரிய வாரும். ஆண்டவரே எமக்கு துணை புரிய விரைந்து வாரும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். போயது பொழுது புகுந்தது இரவு, தூயனை உனது பொன்னடி தொழுது. நேயமையெல்லாம் ஏதமும் நீக்கி நீயமையாண்டு காத்தருளையா. கனவுகள் துயில் வழி காணுதல் வேண்டாம், கனவிருள் பூதமும் கண்ணுரள் வேண்டாம். சினமுறு பகைவர் முரணலாம் வெல்வார், ஈனமும் உடலில் அணுகிடாது அருள்வார். ஆதியம் தந்தாய் அருள் புரிவீரே, அமலன மகனே அருள் புரிவீரே. ஜோதியே உருவாம் தூய ஆவியாரே, தொழுதனம் உமதடி அருள் புரிவீரே. ஆமென் ஆமென் ஆமென். கடவுளே என்னை பாதுகாக்கும் வலிமை மிகு கோட்டையாகவும் அடைக்கலமாகவும் இருந்தருளும். கடவுளே என்னை பாதுகாக்கும் வலிமை மிகு கோட்டையாகவும் அடைக்கலமாகவும் இருந்தருளும். ஆண்டவரே உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன். ஒருபோதும் நான் வெட்கமடைய விடாதேயும். உமது நீதிக்கேற்ப
எனக்கு அடைக்கலம் தரும் கற்பாறையாயிரும். வலிமை மிகு கோட்டையாய் நீரிருந்து என்னை பாதுகாத்தருளும். ஆம், நீர் என் கற்பாறையும் கோட்டையும் நீரே. உமது பெயரின் பொருட்டு எனக்கு வழிகாட்டி என்னை நடத்தியருளும். எனக்கென அவர்கள் விரித்துள்ள வலையிலிருந்து என்னை விடுவித்தருளும். ஏனெனில் நீரே எனக்கு அடைக்கலம். உமது கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். வாக்கு பிறழாத இறைவனாகிய ஆண்டவரே, நீர் என்னை மீட்டருளினீர். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். கடவுளே, என்னை பாதுகாக்கும் வலிமை மிகு கோட்டையாகவும் அடைக்கலமாகவும் இருந்தருளும். கடவுளே, என்னை பாதுகாக்கும் வலிமை மிகு கோட்டையாகவும் அடைக்கலமாகவும் இருந்தருளும். ஆண்டவரே, ஆழ்ந்த துயரத்தில் இருக்கும் நான் உம்மை நோக்கி மன்றாடுகிறேன். ஆண்டவரே, ஆழ்ந்த துயரத்தில் இருக்கும் நான் உம்மை நோக்கி மன்றாடுகிறேன். ஆண்டவரே, ஆழ்ந்த துயரத்தில் இருக்கும் நான் உம்மை நோக்கி மன்றாடுகிறேன். ஆண்டவரே, என் மன்றாட்டுக்கு செவி சாய்த்தருளும். என் விண்ணப்ப குரலை உம்முடைய செவிகள் கவனத்துடன் கேட்கட்டும். ஆண்டவரே, நீர் எம் குற்றங்களை மனதில் கொண்டிருந்தால் யார்தாம் நிலைத்து நிற்க முடியும்? நீரோ மன்னிப்பு அளிப்பவர், மனிதரும் உமக்கு அஞ்சி நடப்பர். ஆண்டவருக்காக நான் ஆவலுடன் காத்திருக்கின்றேன். என் நெஞ்சம் காத்திருக்கின்றது. அவருடைய சொற்களுக்காக நான் ஆவலுடன் காத்திருக்கின்றேன். விடியலுக்காய் காத்திருக்கும் காவலரை விட, விடியலுக்காய் காத்திருக்கும் காவலரை விட என் நெஞ்சம் என் தலைவருக்காய் ஆவலுடன் காத்திருக்கின்றது. இஸ்ரவேலே, ஆண்டவரை நம்பீரு. பேரன்பு அவரிடமே உள்ளது. மிகுதியான மீட்பு அவரிடமே உண்டு. எல்லா தீவினைகளினின்றும்
நோக்கி மன்றாடுகிறேன். ஆண்டவரே, ஆழ்ந்த துயரத்தில் இருக்கும் நான் உம்மை நோக்கி மன்றாடுகிறேன். இறைவனின் உடனிருப்பு இந்த இரவு பொழுதிலும் நம்மை பாதுகாத்து வழி நடத்தும் என்ற நம்பிக்கையை இறை வேண்டலின் வழியாக பெற்றுக்கொண்ட நாம் இப்போது நாளைய நற்செய்தி வாசகத்திற்கு செவிமடுப்போம். நாளைய திருப்பலி வாசகங்கள். முதல் வாசகம் இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 26, இறைவார்த்தைகள் 7 முதல் 9, 12 மற்றும் 16 முதல் 19 முடிய. பதிலுரை பாடல் திருப்பாடல் 102, இறைவார்த்தைகள் 12 முதல் 18, 20 மற்றும் 19 முடிய. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 11, இறைவார்த்தைகள் 28 முதல் 30 முடிய. அக்காலத்தில் இயேசு கூறியது: பெருஞ்சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லாரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் கனிவும் மனத்தாழ்மையும் உடையவன். ஆகவே என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது உங்கள் உள்ளத்திற்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். ஆம், என் நுகம் அழுத்தாது, என் சுமை எளிதாயுள்ளது என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். உண்மையின் ஆண்டவராகிய கடவுளே, எம்மை மீட்டவர் நீரே. ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். நம் மனதின் சுமைகளை ஆண்டவர் பாதம் இறக்கி வைத்து ஆறுதல் பெறவும், அவரின் விழுமியங்களை வாழ்வாக்கவும் அழைப்பு விடுக்கும் இயேசுவின் குரலுக்கு செவிமடுத்து வாழ்வோம் என்ற சிந்தனையோடு சிமியோன் பாடலில் இணைவோம். ஆண்டவரை நாங்கள் விழித்திருக்கும் போது எங்களை காத்தருளும். நாங்கள் தூங்கும் போது எங்களை பாதுகாத்தருளும். இதனால் கிறிஸ்துவோடு விழித்திருந்து அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். ஆண்டவரே, நாங்கள் விழித்திருக்கும் போது எங்களை காத்தருளும். நாங்கள் தூங்கும் போது எங்களை பாதுகாத்தருளும். இதனால் கிறிஸ்துவோடு விழித்திருந்து அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். சிமியோன் பாடல். ஆண்டவரே, உமது சொற்படி உம் அடியான் என்னை இப்போது அமைதியுடன் போகச் செய்கிறீர். ஏனெனில் மக்கள் அனைவரும் காணுமாறு நீர் ஏற்பாடு செய்துள்ள உமது மீட்பை என் கண்கள் கண்டுகொண்டன. இம்மீட்பே பிற இனத்தாருக்கு வெளிப்பாடு அருளும் மொழி. இதுவே உம் மக்களாகிய இஸ்ரவேலுக்கு பெருமை.
மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஆண்டவரே, நாங்கள் விழித்திருக்கும் போது எங்களை காத்தருளும். நாங்கள் தூங்கும் போது எங்களை பாதுகாத்தருளும். இதனால் கிறிஸ்துவோடு விழித்திருந்து அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். ஆண்டவரே, நாங்கள் விழித்திருக்கும் போது எங்களை காத்தருளும். நாங்கள் தூங்கும் போது எங்களை பாதுகாத்தருளும். இதனால் கிறிஸ்துவோடு விழித்திருந்து அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். இறைவன் நம்மை ஒவ்வொரு நொடிப்பொழுதும் அற்புதமாய் வழிநடத்தி கொண்டிருப்பதை சிமியோன் பாடல் வழியாக உணர்ந்து ஜெபித்த நாம் இப்போது நாளைய புனிதரை பற்றி பார்க்கலாம். ஜூலை 16 புனித கார்மல் அன்னை திருவிழா. பாலஸ்தீனம் நாட்டிலுள்ள ஹைஃபா வளைகுடா பகுதியில் கடல் மட்டத்திலிருந்து 1800 அடிகள் உயரத்தில் அமைந்திருக்கிறது கார்மல் மலை. கிபி 11ஆம் நூற்றாண்டில் சிலுவை போர் நடந்த காலத்தில் புனித பூமிக்கு சில துறவிகள் சென்று கார்மல் மலையில் மரியன்னைக்கு ஒரு சிற்றாலயத்தினை கட்டி எழுப்பி புனித கார்மல் அன்னை ஆலயம் என்று பெயர் சூட்டினார்கள். புனித கார்மல் அன்னையின் திருவிழா கிபி 14ஆம் நூற்றாண்டு முதல் கொண்டாடப்பட்டு வருவதாக திருச்சபையின் வரலாறு பதிவு செய்கிறது. கார்மல் சபையின் பெயரும் விதிமுறைகளும் திருத்தந்தை 3ஆம் ஒனோரியூஸ் அவர்களினால் ஏற்றுக்கொள்ளப்பட்டதனை நினைவு கூறும் விதமாக கிபி 1376 மற்றும் 1386 ஆண்டுகளுக்கு இடையில் புனித கார்மல் அன்னையின் திருவிழா தொடங்கப்பட்டது. கிபி 1251ஆம் ஆண்டு ஜூலை 16ஆம் நாள் அருட்திரு சைமன் ஸ்டோக் அவர்களுக்கு காட்சியளித்த மரியன்னை உத்தரியத்தை அணிந்து பக்தியோடு ஜெபிப்பவர்களுக்கு இம்மையிலும் மறுமையிலும் எவ்வித துன்பத்திலும் நரக நெருப்பிலுமிருந்து தப்பித்துக் கொள்வார்கள் என்று கூறினார். கிபி 1587ஆம் ஆண்டு புனித கார்மல் அன்னையின் திருவிழாவானது திருத்தந்தை 5ஆம் சிக்ஸ்டூஸ் அவர்களால் கார்மல் சபையினில் கொண்டாட அங்கீகரிக்கப்பட கிபி 1609ஆம் ஆண்டு முதல் கார்மல் சபையின் முதன்மை திருவிழாவாக இவ்விழா கொண்டாடப்படுகின்றது. கார்மல் சபையினில் மட்டும் கொண்டாட அங்கீகரிக்கப்பட்ட புனித கார்மல் அன்னையின் திருவிழாவானது திருத்தந்தை 13ஆம் ஆசிர்வாதப்பர் அவர்களால் கிபி 1726ஆம் ஆண்டு செப்டம்பர் 24ஆம் நாள் அகில உலக திருச்சபை முழுவதும் கொண்டாட அனுமதி வழங்கப்பட்டது. புனித கார்மல் அன்னையின் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் புனித மரியன்னையின் அறிவுரையின்படி உத்தரியம் அணிந்து பக்தியோடு ஜெபிப்போம். புனிதர்கள் ஒவ்வொருவரும் தங்களது வாழ்க்கையின் மூலம் இறைவனுக்கு சான்று பகர்ந்து வாழ்ந்தவர்கள் என்பதை உணர்ந்தவர்களாய் நாமும் அவர்கள் வழியில் வாழ்ந்து இறை வழியில் பயணிப்போம் என்ற நம்பிக்கையோடு நாளைய தினம் நமது பெற்றோர்களை மதித்து நடப்போம். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, கடவுள் நம்மை எவ்வளவு அதிகமாக அன்பு செய்கிறார்.
நம்மை எவ்வளவு அதிகமாக தன் அன்பின் கரங்களால் தொட்டு வழிநடத்தி கொண்டிருக்கிறார் என்பதை இன்றைய நாளில் நாம் பல நேரங்களில் உணர்ந்திருப்போம். இந்த கிருபைக்காய் கடவுளுக்கு நன்றி சொல்வோம். நமது திருச்சபையை வழிநடத்தி கொண்டிருக்கின்ற நம் திருத்தந்தை அவர்களுக்காக நாம் உருக்கத்தோடு மன்றாடுவோமா? எங்கள் அன்பே உருவான இயேசு ஆண்டவரே, பேதுரு அவர்களை நீர் தேர்ந்தெடுத்து முது திருச்சபையினுடைய அனைத்து அதிகாரங்களையும் அதனை வழிநடத்தக்கூடிய ஆற்றலையும் நீர் அவருக்கு கொடுத்து அவர் வழியாக நீர் திருத்தந்தைகளை நீர் தேர்ந்தெடுத்து இந்த திருச்சபை வழிநடத்தி கொண்டிருக்கின்ற கிருபைக்காய் உமக்கு நன்றி சொல்கிறோம். எங்களது திருத்தந்தை அவர்களை நீர் ஆசீர்வதித்தருளும். அவருக்கு நல்ல உடல் உள்ள சுகத்தை கொடுத்தருளும். அவர் எடுக்கின்ற ஒவ்வொரு முயற்சியையும் நீர் ஆசீர்வதித்தருளும். அவர்கள் செய்கின்ற ஒவ்வொரு பயணத்திலும் அவருக்கு துணை வாரும். இந்த திருச்சபைக்கு தேவையான ஒவ்வொரு காரியத்தையும் உமது அருளாலும் ஆவியாருடைய வழிநடத்துதலாலும் அவர் சிறப்பாக செய்து உமக்கு சான்று பகரக்கூடிய சக்தியை எம் திருத்தந்தை அவர்களுக்கு நீர் நிறைவாக கொடுத்துள்ளும். எங்கள் அன்பு தாயே, ஆரோக்கிய அன்னையே, எங்களது திருத்தந்தை அவர்களுக்காக நீங்கள் தொடர்ந்து பரிந்து பேசுங்கள் அம்மா. இந்த ஜபங்களையெல்லாம் எங்கள் ஆண்டவராகி இயேசுவே உமது வல்லமையான திருநாமத்தின் வழியாக உம்மை கெஞ்சி மன்றாடுகிறோம். ஆமென். என்றும் வாழும் உயிருள்ள இறைவன் தந்தை, மகன், தூய் ஆவியார் நாம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இந்த ஜெபத்தின் வழியாக இறை அருளும் ஆசீரும் நம்மீது நிறைவாக பொழியப்பட்டிருப்பதை உணர்ந்திருப்போம். இறை அன்பிலும் அரவணைப்பிலும் என்றும் நாம் நலமோடு வாழ்வோம். அன்னை மரியாவும் நமக்கு உதவிகள் செய்வார் என்ற நம்பிக்கையோடு அவரின் துணை வேண்டி இந்த நிகழ்வை நிறைவு செய்யலாம். குட் நைட். மன்னகமே